இட்லி தோசைக்கு பொருத்தமான சாம்பாருங்க. இது போல் சாம்பார் வச்சா எத்தனை இட்லின்னாலும் சுட்டு வச்சோம்னா டக்குன்னு காலியாகும். தோசையும் அது போல் தாங்க காலியாகும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் பாசிப்பயிறு ஊற வச்சுருக்குறோம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துருக்குறோம். அதை போட்டுக்கலாம். அது கூடவே காஞ்ச மிளகாங்க ஒரு 3 மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் 3 மிளகா போட்டுக்கலாம். தக்காளிங்க, இதுக்கு புளிப்புன்னா தக்காளி தான். நல்லா சின்ன சின்னதாக இருக்குவே ஒரு 5 தக்காளி எடுத்துனுங்கிறேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துங்க. அது கூடவே சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுங்க. சின்ன டீஸ்பூன் தாங்க அது, 2 டீஸ்பூன் போட்டுங்க. அது கூடவே மஞ்சள் பொடி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 6-7 பல் உரிச்சு வச்சுது சேர்த்துக்கணும். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம். அது கூடவே அந்த பருப்பு தக்காளி எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் மூடி போட்டு நல்லா மூடிடலாங்க. இது ஒரு 3 விசில் வரட்டுங்க. அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அந்த அது அப்படியே விசில் வரட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 முடி தேங்காய் இது போல் திருவி எடுத்துங்க. அதாவது நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டோம் சின்ன சின்னதாக அதில் நின்றுடும். இது போல் திருவி போட்டோம்னா நல்லா நைஸாக வந்துடும். அது கூடவே கொஞ்சமாக சோம்புங்க, நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சமாக அந்த வாசனைக்கு. இது நல்லா மைய அரைச்சின்னு வந்துடலாம். அது பாருங்கள் எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. தொக்கு தொக்கா இல்லாத நைஸாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கலாங்க. கேஸ் பற்ற வச்சுட்டு சட்டி சூடு ஏறட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோம். அது கூடவே மிளகாய், காஞ்ச மிளகாங்க ஒரு 2 மிளகாய் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோம் சின்ன சின்னதாக. இது இந்த கடுகு பொரிஞ்சதும் அந்த மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம். அது பாருங்கள் அந்த அளவு பொடியாக கட் பண்ணி போட்டுங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு கப்பு நிறைய 100 கிராமுக்கு மேலேங்க சின்ன வெங்காயம். அதை போட்டு நல்லா வதக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே போட்டுக்கிறோம் பருப்பில், இதை லைட்டாக, அப்போ தான் வெங்காயம் சட்டுன்னு வதங்க நமக்கு. இது நல்லா வதங்கட்டுங்க. நம்ம மிளகாய் தூள் போடலங்க. நம்ம பருப்பு வேகும்போது கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டுனுக்கிறோம், பச்சை மிளகா 3 போட்டுனுக்கிறோம். அவ்வளோதாங்க அது காரம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருது பாருங்கள். இப்போது பெருங்காயத்தூளுங்க, அந்த வெங்காயம் வதங்கி வருது பாருங்கள், அதிலே சேர்த்துக்கலாம். நம்ம வைத்தியமிருப்பு சாம்பாருக்கு, எல்லா சாம்பாருக்குமே நம்ம பெருங்காயம் போடலாம். சாப்பாட்டுக்கு வைக்கிற சாம்பார்னால் மிளகா கிள்ளி போட்டு வைக்கிற மாதிரி அதுக்கு அவ்வளோ மணமாக இருக்கும். போட்டு வச்சோம்னா கொத்தமல்லி, கறிவேப்பிலைங்க சிறுவாக கட் பண்ணிக்கணும். கறிவேப்பிலை கூட கட் பண்ணி வச்சுங்க. கொத்தமல்லியும் அந்த எண்ணெயிலே போட்டு ஒரு தொழுவிக்கலாங்க. ரொம்ப வதங்க விட்றாதீங்க, சும்மா கொஞ்சம் அப்படி தொழுவி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம். அந்த கொத்தமல்லி கறிவேப்பிலை அந்த வாசனை போவோம், அந்த பச்சை இது போகாமல் இருக்கணும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இதை தொழுவிக்கலாம். இதுக்கு காரணம் மிளகாத்தூள் போடாமல் செய்கிறோம்.
பெரியவங்கலேருந்து சின்னவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசை கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மணமாக இருக்கும். ஸ்கூல் போகிற பசங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு கூட எனக்கு இட்லியே கொடுத்துரு அம்மா அப்படின்னு கேட்பாங்க. இது போல் சாம்பார் வச்சிங்கன்னா. இப்போ பருப்பு நல்லா வெந்து போச்சுங்க. இது கம்மி தீயில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா நைஸாக கடைஞ்சி, நைஸானா ரொம்ப நைஸாக இல்லை, அந்த தக்காளி மிளகாய் அங்கே தொக்கு தொக்காக இருக்கணும், அந்த அளவுக்கு கடைஞ்சிட்டோம்னா போதும். அந்த அளவுக்கு போதுங்க. இதை தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த மத்து கழுவிக்கலாம். கழுவிட்டோம். இப்போது நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கணும் பாருங்கள், அதில் சேர்த்துக்கலாங்க. டிக்காக இருக்குங்க, தண்ணி கொஞ்சம் சேர்த்துங்க. இது கூட ரொம்ப டிக்காக, ஏன்னா பைத்தியம் பருப்பு இது, நம்ம இவ்வளோ டிக்காக வச்சோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் டிக்காகிடும். அதனால் இப்போவே தண்ணி சேர்த்துங்க தேவையான அளவுக்கு. ரொம்ப டிக்காக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாங்க. பார்க்கும்போதே சாம்பார் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சாம்பார் வச்சா எங்கள் வீட்டில் இட்லி தோசையும் கேட்டு சாப்பிடுவாங்க. இட்லியும் அவ்வளோ நல்லா இருக்குங்க, தோசைக்கு இன்னும் நல்லா இருக்குதுங்க. ரொம்ப சுவையான பைத்தியம் பருப்பு சாம்பாருங்க. நல்லா கம்மன்னு வாசனை பாருங்கள். குழம்பு இப்போ தான் நுர கட்டுது, அதுக்கே இவ்வளோ வாசனை. இப்போ பார்த்தாலே என்ன சாம்பார் வைக்கிறதுன்னு யோசிச்சுனே இருப்போம். இது போல் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டக்குன்னு ஒரு சாம்பார் பண்ணிடலாங்க. இது கொஞ்ச நேரம் தொழி விட்டுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா பைத்தியம் பருப்பு போட்டுக்கிறோம், அது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ கொஞ்சம் இது போல் தொழி விட்டுக்குன்னா சரியாக போயிடுங்க. நல்லா எப்படி கொதிக்குது பாருங்கள். நம்ம கேஸை கூட ஆஃப் பண்ணிட்டோம். இந்த மண் பாத்திரத்தில் செஞ்சால் கொஞ்ச நேரம் குழம்பு கொதிச்சுனே இருக்குங்க. நீங்களும் மண் பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப கேஸ் செலவாகலாம் இல்லை. ஒரு 2 முறை நம்ம கேஸ் அடுப்பில் வச்சு பழகிட்டோம்னா இது நமக்கு ஸ்டீல் பாத்திரம்லாம் வச்சு செய்கிற அளவு தாங்க சூடு ஏறுது. மண் பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொச்சி முடிஞ்சிச்சு. கேஸ் ஆஃப் பண்ணி இப்போது சுட தோசை செஞ்சு வச்சுட்டுக்கிறோம் நம்ம. அதில் நல்லா குழம்பு மொண்டு ஊற்றலாங்க. நல்லா மொண்டு ஊற்றி தோசையை தொட்டு பெரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த சாம்பாரை வச்சு பாருங்கள். திரும்ப இடியாப்பத்துக்கு கூட நல்லா இருக்குங்க இந்த சாம்பார். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.